நம்ம சின்சான் வந்து இப்ப செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. அதனால எங்க போனாலும் பார்த்துட்டீங்கன்னா, பின்னாடி ஒரு பாடிகார்டோட தான் வரேன். ஸோ இன்னைக்கு நாம வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான பைக் சேலஞ்சரா இப்ப தான் வந்திருக்கிறோம். இதுல பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெறைய டிஸ்டர்பன்ஸ், ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு எல்லாமே இருக்கு. ஸோ இதையெல்லாம் கடந்து நாம யாரு வின் பண்றாங்களோ, அவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான வின்டேஜ் காரு, அதோட நெறைய கோல்டு, கேஷ் எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ இதில யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்க மறக்காம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நம்ம சின்சான் வேற இப்போ ரொம்ப செலிபிரிட்டி ஆயிட்டேன்னு ஓவரா சீன போட்டுருக்காங்க. அதனால இந்த ரேஸ நான் ஜெயிச்சு மொத்த காரு பணமும் எடுத்து காரு பங்களான்னு வாங்கி நான் செட்டில் ஆக போறேன். ஏன்னா போன ரேஸ்ல நம்ம சின்சான் ஜெயிச்சுட்டு ரொம்ப சீன போட்டான். அதனால அவனை வெறுப்பேத்துறதுக்காகவாவது இந்த டைம் நான் ஜெயிக்க தான் போறேன். இந்த ரேஸ்ல நம்மோட சாப்பு வந்திருக்கிறான். சாப்பு வேற வீட்ல போர் அடிக்குதுன்னு சொன்னான்னு சாப்பியும் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி பார்ப்போம். ஆஹா! அச்சச்சோ! என்ன இப்படி ஆயிப்போச்சு? இதுக்கு தான் ஓவரா வாய் பேசக்கூடாதுங்கிறதுடா ஃப்ராங்க்லினு. எப்பயுமே வந்து பொறுமையா இருக்கணும். நீ என்ன ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் இல்லாம வேகமா ஓட்டுன, அதுதான் நீ பண்ண தப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாண்ட் ரேசர்கிட்ட இருந்து நீ வந்து இதெல்லாம் கத்துக்கணும், ஓகேவா? இப்போ நான் எப்படி ஓட்டுறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோ. இந்த மாதிரி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ரேஸ்க்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையெல்லாம் இல்லைன்னா நீ வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் ரேம்பெல்லாம் ஓட்ட முடியாது. நீ வேணால் ஸ்ட்ரெயிட் ரேஸ் தான் ஓட்டலாம். இதெல்லாம் எப்படின்னு என்கிட்ட வந்து சாயந்தரமாக டியூஷன் கற்றுக்கோ. இப்போ நான் எப்படி போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் பாரு. கொஞ்சம் பொறுமையாக தாங்க போகணும், இல்லைன்னா மக்களே இவன் நம்மளை இது பண்ணிடுவான். ஸோ இந்த கார் வந்து ஒரு சூப்பரான வின்டேஜ் காருங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த காரு. அதனால் இந்த காரை நான் ஜெயிக்கிறதுக்காக இந்த ரேம்ப் எல்லாத்தையும் அசால்ட்டாக தாண்ட போகிறேன். இது ஃபுட்பால்னா காலில் வச்சு விளையாடுறதானே, அது மேலெல்லாம் ஓட்ட சொல்கிறானுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டம்ப்பா, என்னப்பா. ஓகே, இங்கே ஒரு பவுலிங் பால். என்னடா ஃபஸ்ட்டு ஃபுட்பாலு பவுலிங் பால் என்னத்தையும் கொண்டு வரீங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஒரு அசால்ட்டாக தாண்டக்கூடிய ஒரு இதுதான். இங்கிட்ட கம்பி மேலே சொல்கிறானுங்க. ஓ, இது மரக்கட்டையா? கம்பி மேலே ஓட்ட சொல்கிறானுங்க, மரக்கட்டை மேலே ஓட்ட சொல்கிறானுங்க. என்னதான் பண்ணுறது இவனுங்களெல்லாம் வச்சுட்டு. சரி, ஓகே. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சாப்புக்கு ஒரு நல்ல நேமாக சொல்லுங்கள். அதனால் சாப்பை வந்து ஒரு சூப்பரான நேம் கொடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாக பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட்லி லக்கி, இந்த லவ்லி இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து இன்னொரு சேனலில் ஆல்ரெடி அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க, அது வேணாம். ஓகே, நமக்குன்னு நம்ம சாப்புக்கு யூனிக்காக நீங்கள் ஒரு நேம் பார்த்து சொல்லுங்கள், அதை வைக்கலாம். இந்த டைகர் இது மாதிரி இல்லாமல் சிம்பிளாக டீசெண்டாக சொல்லுங்கள், ஓகே? ஆஹா, இது என்னடா இன்னும் கட்டை மேலே நடக்க சொல்கிறானுங்க, இல்லைன்னா கம்பி மேலே ஓட்ட சொல்கிறானுங்க. இது என்னடாச்சு, இப்படியெல்லாம் யோசிக்கிறானுங்க. சூப்பராக தான் இருக்குது. ஆஹா, ரொம்ப டஃப்பாகவும் இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பைக்கு கீழே விழுந்துருமோ. கீழே பார்த்துறாதரா சின்சான், கீழே பார்த்தேன், சோழி முடிஞ்சுது, அவ்வளவுதான். இங்கே என்னங்க, இங்கே என்னவோ பிளாக் அடிக்க வச்சுக்கிறானுங்க. எவனா ஒரு கட்டட மேஸ்திரி போல இதை கட்டினவன். இங்கே ஆஹா, ஐயோ போச்சு போ. என்னது, பாசும் தோத்துட்டாரு, சின்சானும் தோத்துட்டாங்களா? ஆஹா, இப்ப நம்ம கிட்ட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்பாங்களே. என்ன பண்றது? எங்க இங்க இருந்த என் வாழை காணோம். ஐயோ, நான் இப்ப ரேஸ் ஓட்டணுமா? சரி போவான். பாஸ், உங்களுக்காக நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாஸ். இந்த ரேஸை நான் ஜெயிச்சு உங்களுக்காக நான் வின் பண்ணி காட்டுறேன் பாஸ். ஆஹா, என்னடா இது, இங்க ஆரம்பத்திலேயே நமக்கு கொஞ்சம் தடுக்குது. ஐயோ, இது என்னது? காயின். என்ன காயின் எல்லாம் வச்சா நான் எப்படி ஓட்டுவேன்? எனக்கு தேவை பர்கர், சிக்கன். போச்சு பாஸ், சாரி, என்ன மன்னிச்சிருங்க. சரி பரவாயில்ல, விடுச்சாப்பு. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். எங்கேருந்து விட்டனோ அங்கேருந்தே ஆரம்பித்து சின்சானை தோக்கடிச்சிடலாம். விடு. இந்த டைமு ஜெயிக்கிற பணத்தில் உனக்கு ஒரு பெரிய வீடு கட்டி தரோண்டா சாப்பு, ஓகேவா? ஆஹா, ஜஸ்ட் மிஸ்ஸு. எப்படி இந்த சின்சான் இந்த ஈஸியாக தாண்டி போனான்? கேட்டால் ஓவரா சீன் போடுவான். அதனால் நம்ம கேட்கவே கூடாது. அப்படியே அசால்ட்டாக போயிடுவான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு எப்படி போகிறேன் பாருங்க இப்போ. சரி மக்களே, எல்லாருக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம சேனலில் டெய்லி 3 o'clock வீடியோ வந்துடும். ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் மறக்காமல் அப்படியே வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது கேம்ஸ் போடலாம் அப்படின்னாலும் சஜஷன் பண்ணுங்கள். லைக் மைன்கிராஃப்ட், ஹாரர் கேம்ஸ், கிராணி அந்த மாதிரி ஏதாவதுனாலும் சொல்லுங்கள். அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போமா, இல்லை ஃபுல்லாக GTA 5 மட்டுமே போடுவோமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம்.
இப்போதைக்கு என்னத்த ஜிடிஎஃப்ஐயும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு நாள் மைன்கிராஃப்ட், ஒரு நாள் ஹாரர் கேம், ஒரு நாள் கிராணி அந்த மாதிரி போவோமா, இல்லை ஒரு நாள் ஜிடிஎஃப்ஐ, இல்லை ஃபுல்லாகவே ஜிடிஎஃப்ஐ போவோமா அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் சின்சான் வந்து ரொம்ப ரொம்ப தயங்கி போனான். ஆனால் நான்லாம் அப்படி கிடையாது. ஒரே அழுத்து தான், சும்மா புயல் வேகத்தில் போகிறேன் பாருங்க. பூடு டே இங்கேயே ஆக்கிற அவனை வாசி தெரியலாமா. ஆனால் பாவம் நம்ம பையன் சின்சான். ஆனால் பாய் மட்டும்தான் 7 ரூபாய் அடிக்கிறான். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பையன் தான் சின்சான், அவனை மன்னிச்சு விட்ருவான். இந்த ரேஸ் எல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் கீழே விழுந்துட்டான். ஆனால் அந்த ரேஸ் ஏதோ கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டேன். ஆனால் இந்த வாட்டியெல்லாம் அப்படி இல்லை. கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த ரேம்பை நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் இல்லையான்னு மட்டும் பாருங்கள். சரி, இங்கே என்ன தந்தூரி அடுப்பெல்லாம் வச்சுக்கிறானுங்க. அடா பாவிகளா, அடுப்பில் போனால் தீஞ்சிட மாட்டோமா? நெருப்பில் எரிஞ்சு வெந்து சாக சொல்கிறானுங்களோ. இதெல்லாம் எதுக்கு நம்ம ஓரமாகவே போவோம். வேண்டாம், வீரவசனம் பேசி எரிஞ்சிட்டோம்னா அவ்வளோதான், ரேஸ்லேருந்து தோற்றுருவோம். எப்படியாவது அப்படியா போவான். ஆஹா ஜோ வை 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 ஐயோ ஏதோ கொஞ்சம் இந்த பைக்கு வந்து ஒரு சூப்பர் பைக் அப்படிங்கிறதுனால மேலே வந்துட்டேன். இதுவே வேறு பைக்காக இருந்ததுன்னா கீழே வந்துருக்குங்க. இந்த பைக்குக்கு வந்து பறக்கிற பவர் கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஈஸியாக மேலே வந்துட்டேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் பறந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இந்த பைக் கொடுத்துருக்குறாங்க. நம்பினாலும் அதை உண்மை. நீங்கள் நம்பலின்னு தெரியுது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. இதை சொல்லி தான் நான் உருட்டி ஆகணும். ஓகேவா? கிட்டு உளுந்துரும் போலையே. ஐயோ இதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ பல்ல கடிச்சு ஓட்ட வேண்டியதா இருக்குது. இங்கே பாருங்க, பர்கரு பர்கர் பார்த்தோன்னா பசிக்குதப்பா. எனக்கு பர்கர், சிக்கன் பர்கர் பிடிக்கும். ஆனால் இந்த சீஸ் வச்சா பிடிக்காது. சீஸ் நமக்கு ஒட்டே வராது, அது வலுன்னு இருக்கும். ஒரு பர்கர் சாப்பிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரேஸ் அவன் காலங்காது பசியோட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான். இந்த டைமில் இவனுக்கு ஜூஸு, பர்கரு இதெல்லாம் காட்டி நம்மளை வெறியேற்றுவானுங்க. எதுக்கு நம்ம அசரக்கூடாது, அசால்ட்டாக போகிறோம். நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காகவே வச்சுக்கிறாங்க. என்னடா பர்கரு, ஜூஸு, ஃபுட்பாலு, பவுலிங் பாலு, இது என்னது, சர்ஃபு போர்டு, இது என்னது, இது எல்லாத்தையுமே கலந்து வச்சுக்கிறானுங்க. சூப்பர். ஒரு வழியாக ஃபினிஷிங் பக்கம் வந்துட்டேங்க. சின்சான் சாரிடா, இந்த ரேஸில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், பட் நீங்கள் அதை சரியாக யூஸ் பண்ணல. அதனால் இப்போ நான் தான் யோ தெரியாமல் பூஸ்ட் பட்டன் நம்பிக்கிட்டேங்க. அச்சோ கிட்ட வந்து பூஸ்ட்டை போட்டுட்டே. ஐயோ போச்சு தெரியாமல் அமுக்கிட்டேன். இதுக்கு தான் ஓவரா பேசாதடாங்கிறது. ஏண்டாட்டே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பிராங்க்லின் கீழே போயிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, போயிட்டு போறான். நமக்கு ஒரு லக்கு சான்ஸ் கிடைச்சது, இல்லைன்னா நேரம் அவன் ரேஸை வின் பண்ணி இருந்திருப்பான். இந்த பக்கம் இப்போ பிளாக்கு போகணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். இப்போ எல்லோ போகணும். அச்சுக்கா எப்படி நாங்கெல்லாம் ஒரு வாட்டி தான்டா தவறும், எல்லா வாட்டியும் தவறாது. இந்த வாட்டி பாரு, நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சிருந்திருப்பேன். ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, பட் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன். நீ உனக்கு கொடுத்த ஒரு சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்ட ஃப்ராங்க்லின். நான்லாம் நெருப்புக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். நெருப்புட்டா, நெருங்குட்டா, பாப்போம் அப்படின்னு அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டு நெருப்புலேயே வண்டி ஓட்டுவேன் நான். நீ தான் பயந்தாங்கோழி, பயந்துட்டு போடுவேன். பயந்தாங்கோழி ப்ளஸ் தோத்தாங்கோழி, இதுதான் ஃப்ராங்க்லின். பயந்தாங்கோழி, தோத்தாங்கோழி. ஓகே, இப்போ எப்படியாவது ரேம்பை கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். நாம் கொஞ்சம் ஓவராக வாய் பேசிட்டு போய் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. எப்படியாவது எஸ்கேப் ஆகடா சின்சான். ஜெயிச்சா காரு, பணம். ஓகே, நாம தான் எப்பயும் ஜெயிக்கணும்னு கெத்து காட்டுறோம். மண்டேலேருந்து வேற ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஓட்டுவோம். போனா கசாமா, கொச்சான், நேனி எல்லாரையும் பார்க்கலாமே. ஐயோ ஆமா, பர்கர். ஐ லவ் பர்கர். கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு பர்கர் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரி, எம்டி கேனா இருக்கு, ஜூஸோட இருந்தால் நல்லா இருக்கும்.
இப்போ என்னத்த பண்ணுறது? ஓகேங்க, சர்ஃப் போர்டு இதை வச்சு என்ன பண்ணுறது? கீழே இருந்து கட்டையை உருட்டிட்டு இருக்கிறானுங்க. இந்த கட்டையில் ஏறினா வண்டி இழுத்தளிருமோ? ஆமாங்க, கட்டை தூக்கி விடுது. கீழே தான் இருக்குது கட்டை, ஆனால் மேலே நம்மளை திருப்பி விடுதுங்க. ஓகே, ஒரு வழியாக நானும் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இந்த டைமில் ஃப்ராங்கிங் பண்ண தப்ப நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா பூஸ்ட் அவன் தெரியாமல் அமுக்கிட்டான். நான் இந்த தாட்டி பூஸ்ட் அமுக்காமல் எப்படி போய் லேண்ட் ஆகிறேன்னு பாருங்க. போடு, ஒரு வழியா லேண்ட் ஆயிட்டேங்க. ஐ ஆம் த வின்னர். வின்னர்னா சின்சான், சின்சான்னா வின்னர். சின்சான் இருந்தா அந்த இடத்துல வின்னிங் இருக்கும். யாருக்கிட்ட இங்க பாருங்க, ஏன் சட்ட கலர்லயே கார் கொடுத்துக்கிறாங்க. சூப்பரா இருக்குது. அதான் என்ன முன்னாடியே ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க அது சின்சான் கார் அப்படின்னு. அது தெரியாம இந்த பிராங்க்லின் எல்லாம் நம்ம கூட சண்டைக்கு வராங்க. போடு டான்ஸ். நம்ம கிட்ட இதெல்லாம் நடக்குமா? ஆஹா, இவ்வளவு கோல்டு வச்சு நம்ம என்ன பண்றது? பெரிய கார் வாங்குவோமா, பங்களா வாங்குவோமா? இந்த கார் ஒரு நாள் ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்ப்போம். இந்த கார் ஒரு விண்டேஜ் கலெக்ஷன் காருங்க, சூப்பராக இருக்கும். செமையாக இருக்குதுங்க, நைஸ் சவுண்டு சூப்பராக இருக்குது. ஆனால் இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து காரு. இந்த காரெல்லாம் வச்சு விண்டேஜ் கலெக்ஷனாக ஷோ கேஸில் வேணால் வைக்கலாம். ஊருக்குள்ளெல்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு போனோம்னா எவனும் பதிக்க மாட்டான். சூப்பராக இருக்குதுங்க. ஓகே, ஒரு வழியாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அப்படியே லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் லைக் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.